Hello everyone, welcome to Codehunters, a team of full stack developers and security analysts. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கமாண்ட் லைன் டெர்மினல்ஸில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நெட்வொர்க் கமெண்ட்ஸ், நெட்வொர்க் ரீதியாக நம்ம வந்துட்டு என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது லினக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம எப்படி நெட்வொர்க்குள்ளே இருக்கிற விஷயங்களை கமாண்ட் லைன் வழியாக ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே வந்துட்டு பிங் அப்படின்ற ஒரு கமெண்ட் இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா, ஒரு சைட்டோட நேம் போட்டு நம்ம அதை பிங், இப்போ சின்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா பிங்கு google.com அப்படின்னு நான் போட்டு சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இப்போது எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சென்டிங் அண்ட் ரிசீவிங் போர்ட்ஸு, அதோட டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கும் எனக்கு. ஸோ என்னோடய நெட் அட்ரஸ், ஐபி அட்ரஸஸ் இது எல்லாமே. ஸோ இதுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ப்ரௌசர் தப்பாக ஒர்க் ஆகுதா, இல்லை வந்துட்டு எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லையா, ஸோ ரெண்டுத்தில் எது ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிற ஒரு கமெண்ட் இந்த பிங் அப்படின்ற கமெண்ட்டு. சரிங்களா? ஸோ இங்கே ifconfig அப்படின்ற ஒரு கமெண்ட் இருக்குது லினக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்துட்டு என்னோடய ஈத்தர்நெட் மீன்ஸ் என்னோடய ஒயர்டு கனெக்ஷன், இன்டர்நெட் ஒயர்டு கனெக்ஷனோட இன்டர்ஃபேஸு. ஸோ அதோட ஐபி அட்ரஸஸ் அந்த அந்த விஷயம் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ எல்ஓ அப்படின்றது வந்துட்டு என்னோடய லோக்கல், அதாவது இந்த ரவுட்டரில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய மற்ற டிவைசஸ், அந்த லோக்கல் அப்படின்ற விஷயத்தோட இன்டர்ஃபேஸ். சரிங்களா? ஸோ WLO1 அப்படின்றது என்னோடய ஒயர்லெஸ் இன்டர்ஃபேஸு. ஸோ இதுக்காக IPv4 அண்ட் IPv6 ஐபி அட்ரஸஸ் ரெண்டுமே இருக்குதும். ஸோ இந்த IPv4 அட்ரஸை வச்சு தான் நம்ம வந்துட்டு போர்ட் செட் பண்ணியிருப்போம். போர்ட் அண்ட் ஹோஸ்ட் இதை வச்சு தான் செட் பண்ணியிருப்போம். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அது எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோஸ் எல்லாமே. தென் இந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸஸ் வச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். tcpdump அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா tcpdump அப்படின்ற ஒரு பேக்கேஜ் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ sudo apt get install tcpdump அப்படின்னு நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ sudo tcpdump அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய சிஸ்டம்க்கு ரிசீவ் ஆகக்கூடிய பேக்கெட்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு வருது. ஸோ இங்கே நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் tcpdump ஆஃப் 10ன்னு கொடுக்குறேன். ஸோ கவுண்ட் வந்துட்டு 10 அப்படின்னு கொடுக்குறேன். டைசி அப்படின்றா கவுண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான் எனக்கு வீடியோ. வில் see in the next video. Take care. Bye.